ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி. இன்னைக்கு நம்ம பொன்னி சீரியலோட அப்கம் எபிசோட பார்க்கலாம் கைஸ். இங்கே கரெக்டாக அந்த கேம்லேயுமே வந்து அந்த பில்லோ வந்து பொண்ணிக்கிட்ட வந்துடுது. உடனே பொண்ணிக்கிட்டேயுமே இந்த பக்கம் கார்த்தியுமே அவங்களோட பப்பி லவ் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பொன்னி வந்து அந்த விஷயத்தை பற்றி சொல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அப்படிலாம் ஒன்றும் இல்லை கார்த்திக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை பொன்னி, இது கண்டிப்பாக இந்த கேமில் நீங்கள் எல்லா உண்மையும் சொல்லி தான் ஆகணும். நாங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சக்தியுமே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லாமல் பொன்னிக்கலாம் அப்படி ஒரு ஆள் இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஸ்ஸோட இருக்காரு. பட் ஆனால் இங்கே அவரோட கெஸ்ஸை உடைக்கிற மாதிரி பொன்னியுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு சின்ன வயசுல ஒரு பையனை ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனா அவன் நான் 3வது படிக்கும்போது என் கூட படிச்சுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையன் எப்பவுமே வந்து நல்லா வகுடு எடுத்து சீவி, அது மட்டும் இல்லாம நல்லா வந்து திருநீர்ல போட்டெல்லாம் வச்சு ரொம்ப வந்து அம்சமா வருவான். அவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பையனுக்கு நான் நவா பழம்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியோட பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாம் கேட்டுட்டு இருக்க ஃபேமிலியில இருக்கவங்களுமே வந்து பொண்ணுக்குமே ஒரு லவ் இருந்திருக்க சின்ன வயசுல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க சக்தியுமே பயங்கரமா குழப்பமாயிட்டு இருக்காங்க. அந்த பையன் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தோட யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரம் சந்திரசேகர் இருந்துகிட்டு இந்த மாதிரி அந்த பையன் யாரா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெயா கிட்ட கேட்கறாங்க. ஜெயாவுமே சந்திரசேகர் ஒரு மாதிரி பார்த்துட்டு, என்னங்க அது வேற யாரும் கிடையாது, சக்தி தான். சொல்ல போனா சக்தி தான் பொண்ணு கூட படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டவொடனே இங்க சந்திரசேகருக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்போ புரியுது. சொல்ல போனா இந்த கார்த்தி எதுக்காக இந்த கேமை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் புரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தன்னோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா கார்த்தி இருந்துகிட்டு, சரி பொண்ணு, நீங்க சொன்னதெல்லாம் ஓகே தான் எங்களுக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க இவ்வளவு நல்லா சொன்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டேர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த டேர் என்ன அப்படின்னா, இந்த எல்லாரும் முன்னாடி நீங்க ஒரு பாட்டு நல்ல பாட்டா பாடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் பொண்ணுமே பயங்கரமா ஷாக் ஆயிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இங்க ஜெயா அத்தை சொன்ன பிரச்சனையினால ஜெயா அத்தை சொன்னாதான் நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. இந்த விஷயத்துல நான் பாடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப வந்து தெளிவா இருந்தாங்க பொண்ணியுமே வந்து. ஆனா எங்க ஜெயா அத்தையே இருந்துகிட்டு, பொன்னி பாடு பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொன்னிக்காக பேசுறாங்க. இதை கேட்டவுடனே இந்த பக்கம் பொன்னியுமே பாட ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல போனா ரொம்ப நாள் கழிச்சு இந்த பக்கம் பொன்னி பாடுற பாட்டை கேட்ட உடனே வீட்டுல இருக்க எல்லாருமே பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம கார்த்திக்குமே பயங்கர சர்ப்ரைஸா இருக்கு. பரவாயில்ல பொன்னி, நீங்க இந்த பாட்டை ரொம்ப டிஃப்ரெண்டா பாடினீங்க. சொல்ல போனா நீங்க பாடினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியுமே இப்பவும் போல அந்த பில்லோ கேம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பில்லோ கரெக்டா இந்த பக்கம் சக்தி கிட்ட போய் நிக்குது. உடனே சக்தியை பார்த்த கார்த்தியுமே வந்து, வசமா மாட்டினியா சக்தி, இன்னைக்கு உனக்கு ஒரு பயங்கரமான கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கார்த்திக்குமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த பக்கம் அந்த விளையாட்டுல இன்ட்ரெஸ்டே இல்லாத சக்தியுமே வந்துட்டு ரொம்ப சலுப்போட என்னடா அது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ கார்த்திக்குமே இருந்துட்டு, கண்டிப்பா உனக்கு ஒரு கனவு வந்திருக்கும், அந்த கனவுல இருக்கிற உண்மை எங்களுக்கு முழுசா சொல்லப்போனா அந்த கனவை எங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் சக்தியுமே பதட்டம் அடைகிறாரு. சொல்லப்போனா ஒரு நாளைக்கு முன்னாடி தான் இந்த பக்கம் வந்து பொன்னியோட நடந்து போயிட்டு இருக்கும்போது பொன்னி கால் வலிக்கிற மாதிரியும் அவங்கள இந்த சக்தி வந்து தூக்கிட்டு போற மாதிரி வந்து கனவு கண்டிருப்பாங்க. அதை நினைச்சு பார்த்துட்டு இந்த பக்கம் சக்தியுமே உறைஞ்சு போயிடுறாரு. அதே நேரம் இங்க பக்கத்துல இருந்த கார்த்திக் சண்முகம் இருந்துட்டு, டே அவன் தூங்கிட்டான்னு நினைக்கிறேன், முதல்ல என்னன்னு போய் பாடுறா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பக்கம் பக்கத்துல போயிட்டு என்ன கனவுன்னு சொல்றா அப்படின்னு சொல்றப்போ இந்த பக்கம் சக்தியுமே அந்த விஷயத்தை வெளியில சொல்றதுக்கு ரொம்ப பதட்டப்பட்டுக்கிட்டு, இல்ல எனக்கு அது ஞாபகம் இல்ல, மறந்து போச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமா சமாளிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி சக்தி ஏமாத்துறத பார்த்த உடனே பயங்கர கடுப்பான கார்த்தியுமே வந்து, சரி இன்னைக்கு உனக்கு ஒரு பயங்கரமான டேர் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொண்ணியை தூக்கிட்டு எங்களை சுத்தி வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் சக்திக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. நம்ம தூக்கத்துல கனவா கண்டது இந்த பக்கம் வந்து நினைவாவே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கர ஷாக்ல இருக்காங்க. அப்ப இந்த பக்கம் கார்த்திகையுமே அதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க. அதே நேரம் பொண்ணுமே இருந்துட்டு, பரவாயில்ல கார்த்திக், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்ப கைத்தட்டி என்கரேஜ் பண்ணதுனால இங்க சக்தியுமே அதை ஒரு சான்ஸா எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் போய் பொண்ணியை தூக்குறாரு. தூக்கிட்டு அவங்க எல்லாருமே சுத்தி வந்துட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்க பிரீத்திக்கும் சுந்தருக்கும் வந்து பயங்கரமா கடுப்பாகுது. சொல்லப்போனா அவங்க 2 பேருக்கு இந்த விஷயம் பிடிக்கவே இல்லை. இதுல முக்கியமா பிரீத்தி தான் பயங்கரமா வயிறேறி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பில்லோ கேம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பில்லோ கேம்ல அந்த பில்லோ கரெக்டா இந்த பக்கம் ஜெயா கிட்ட போயிடுது. அப்ப ஜெயா கிட்ட போன உடனே இந்த பக்கம் கார்த்தி வந்து, உங்களுக்கு எல்லாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, இன்னைக்கு என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை பேசுங்க, உங்க வாயில இருந்து நீங்க ஏதாவது பேசினாலே போதும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தியுமே ஜெயா கிட்ட மைக்க கொடுத்துறாங்க. உடனே ஜெயாமே வந்து தான் பண்ண தப்ப நினைச்சு, இதுக்கு முன்னாடி பொண்ணியை நான் தப்பா நினைச்சிட்டேன். சொல்ல போனா அவங்க முன்னாடி அவங்க அம்மா பண்ண விஷயங்கள்லாம் நினைச்சு நான் இந்த மாதிரி பொண்ணியை தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பொண்ணி அதுக்கு எதிர்மாறா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணி மேல எனக்கு எந்த விதமான ஒரு கோபமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இனிமேல் நான் வந்து பொண்ணி எந்த ஒரு தப்பான கண்ணோட்டத்திலையும் நான் பார்க்க மாட்டேன், ஏன்னா அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டவொடனே இங்க பொண்ணுக்குமே வந்து கண்ணில் தண்ணியே வந்துருது. அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்க எல்லாருமே அதை தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க பொண்ணியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி ஒரு வழியா நம்ம கேம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியோட எல்லாருமே சரி அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியுமே கிளப்பி விட்டுறாரு. ஆனா அங்க கிளம்பிட்டு திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது சக்தி மட்டும் அங்க உட்காந்துருந்துட்டு இந்த மாதிரி பொண்ணு சொன்ன விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த பக்கம் கார்த்திகுமே பக்கத்துல போயிட்டு, யாரா உன்னோட பங்காளி பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா, அதெல்லாம் அப்புறம் போய் யோசிக்கலாம், வந்து படுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவரையுமே கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப இங்க பிரீத்தியுமே வந்து ரொம்ப கோபத்தோட இங்க பொன்னியும் சக்தியும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே தன்னோட ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு போயிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சக்தியுமே போயிட்டு சரி ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வராரு. பொன்னியுமே அவங்களுக்காக இங்க வரும்போது ஒரு பாட்டையுமே பாடிக்கிட்டு அவங்களுக்காக இந்த பக்கம் வந்து கிரீன் டீயுமே போட்டு வைக்கிறாங்க. அப்ப சக்தியுமே அந்த கிரீன் டீ வாங்கி குடிச்சிட்டு தான் மனசுல இருக்க டவுட்டை தீர்த்துக்கிறதுக்காக பொண்ணுகிட்டயுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்ல பொண்ணு, இந்த மாதிரி வந்து இந்த கேம் விளையாண்டுட்டு இருந்தால அந்த கேம்ல கார்த்திக் கேட்டாங்கிறதுக்காக நீ ஒரு பொய் சொல்லிட்டு இருந்தல, அதை நினைச்சுதான் நான் சிரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டவொடனே
இங்க பொண்ணுமே இருந்துட்டு நான் ஒன்னும் பொய் சொல்லலையே, என்னோட சின்ன வயசுல உண்மையிலுமே எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட சக்தியுமே ரொம்ப ஃபீல் ஆயிடுறாரு. சொல்லப்போனா இங்க பொண்ணுக்குமே முன்னாடி ஒரு லவ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனால் இந்த பக்கம் வந்து சக்தி வந்து ரொம்ப டல்லாகிறத பார்த்த உடனே பொண்ணுமே இருந்துக்கிட்டு உங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸை சொல்ல போறேன், இன்னுமே நீங்க அந்த பையனை கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த பக்கம் வந்து சக்தியுமே ஒண்ணுமே புரியாம திருன்னு முடிச்சிட்டு இருக்கப்போ கவலைப்படாதீங்க உங்களோட டவுட்டை நான் கிளியர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் வேற யாரும் இல்ல சக்தி, நீங்க தான் அது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பக்கம் சக்திக்கு நம்பவே முடியல. என்ன சொல்றீங்க பொண்ணு, நான் தான் அந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ உண்மையுமே நீங்க தான் அந்த பையன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை நம்பவே முடியாம இந்த பக்கம் சக்தியுமே வந்துகிட்டு நீங்க காமெடி பண்ணாதீங்க, நீங்க வேற யாரையும் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு உங்களை பத்தி சுத்தமா ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் உண்மையிலுமே சொல்றேன் நீங்க தான் அது, வேணா உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா ஜெயா கிட்ட போய் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் வந்து சக்தியுமே எதை பத்தியுமே யோசிக்காம சரி இரு பொண்ணு நான் போய் கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க ரூம்ல இருந்து வெளியில போறாங்க. வெளியில போயிட்டு இந்த பக்கம் ஜெயாவோட ரூமுக்கு போயிட்டு அம்மா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பக்கம் ஜெயாவும் இருந்துட்டு என்ன சக்தி அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ ஒன்னும் இல்லம்மா இந்த மாதிரி வந்து பொண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தால அப்ப நான் பொண்ணு படிச்ச ஸ்கூல்ல படிச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த பக்கம் ஜெயாவுமே சிரிச்சுக்கிட்டு ஆமாண்டா அவ சொன்னது உன்னதான், சொல்லப்போனா உனக்கு தான் நவாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும், அவ எப்பவுமே நவாப்பழம் வாங்கிட்டு போறதை நானுமே பார்த்திருக்கேன் ஸ்கூலுக்கு போகும்போது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டவொடனே இந்த பக்கம் சக்தியோட மனசுல பயங்கரமான ஹாப்பி. சொல்லப்போனா பொண்ணுமே வந்து சின்ன வயசுல இருந்து தன்னை லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட உடனே இன்னுமே அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. நான் பொண்ணு என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா சின்ன வயசுல இருந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்காளே, என்ன மனசுல நினைச்சிட்டே இருந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியோட சிரிச்சுட்டு திருப்பி அவரோட ரூமுக்குள்ள போறாரு. இந்த பக்கம் அவங்க ரூமுக்குள்ள போகும்போது இங்க பிரீத்தியுமே பாத்துறாங்க. பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன இது சக்தி ரொம்ப ஹாப்பியா போறான், அப்படி உள்ள போயிட்டான் அப்படின்னா அப்போ கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்களா, அப்படி சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இங்க உள்ள போன சக்தியுமே இருந்துகிட்டு பொன்னி நீ சொன்னது உண்மைதான் பொன்னி, நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க பொண்ணுமே தன்னோட வாயில கை வச்சுட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி சரி சிரிக்காத, எனக்கு தெரியலங்கிறதுனாலதான் நான் போய் கேட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப அப்படி சமாளிச்சுட்டு சரி அவரோட வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கா, நான் அதை மட்டும் முடிச்சுட்டு அப்புறம் நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே லேப் எடுத்து தன்னோட டிசைனிங் ஒர்க் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் இங்க பொண்ணுமே வந்து அங்க படுத்து தூங்குறதுக்கு உண்டான எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இங்க பிரீத்தியுமே வந்து பக்கத்து ரூம்ல என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப பதட்டத்துல அவங்கள ஒண்ணு சேர விடக்கூடாது ஏதோ நம்ம பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தொந்தரவு பண்றதுக்காகவே வேணுக்குன்னு இந்த பக்கம் பொண்ணியோட ரூம் கதவை போய் தொட்டுறாங்க. தட்டினது மட்டும் இல்லாம பொண்ணுகிட்ட அவங்க கிட்ட ஏதாவது தைலம் இருக்குமா, எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த பக்கம் பொண்ணுமே எப்பவும் போல அப்பா வைத்தனமா அங்க பிரீத்தியுமே தன்னோட ரூம்குள்ள விட்டுட்டு அவங்களுக்கு தேவையான தைலத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கேப்ல இங்க பிரீத்தியுமே கரெக்டா கவனமா அங்க ஒரு மொபைலுமே வைக்கிறாங்க. அந்த மொபைல்ல இந்த மாதிரி வந்து பொண்ணு சக்தி ஒண்ணு சேர்ந்துடக்கூடாது, சொல்ல போனா அவங்க ரூம்ல என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு கேட்கணுங்கிறதுக்காக ஒரு மொபைலுமே ஆன் பண்ணி இவங்களோட மொபைலுக்கு கால் பண்ணி அங்க இருக்கிற டிராவுக்குள்ளேயுமே வச்சிடறாங்க. வச்சதுக்கு அப்புறம் இங்க பொண்ணுகிட்ட இருந்து அந்த தைலத்தையுமே வாங்கிட்டு அவங்களுமே தன்னோட ரூமுக்கு போயிடுறாங்க. தன்னோட ரூமுக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி வந்து அவங்க என்ன பேசுறாங்க என்னென்னலாம் பண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மொபைல்ல அங்க என்னென்ன நடந்துட்டு இருக்குங்கிற விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த பக்கம் பொண்ணையுமே வந்து கீழே போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பெட்ஷீட் எல்லாம் போய் விரிச்சிட்டு இருக்காங்க. சொல்ல போனா எங்க சக்தியுமே வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி பொண்ணு கீழே தூங்குறத பார்த்திருப்பாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி பொண்ணுமே குளிர்ல நடக்கிறத பார்த்துட்டு பொண்ணு நீங்க கீழே எல்லாம் தூங்க வேண்டாம், முதல்ல போய் பெட்ல தூங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பொண்ணுமே இருந்துகிட்டு இல்ல சக்தி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன்ல நீங்க போய் பெட்ல தூங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டவுடனே இந்த பக்கம் வந்து பிரீத்திக்கு பகு பகுன்னு அடிக்குது. போச்சு என்னோட திட்டம் எல்லாம் வேஸ்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டப்பட்டு இருக்காங்க. அப்ப இந்த பக்கம் வந்து சக்தியுமே வந்துட்டு நான் சொன்னதை செய்யுங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணையுமே பெட்ல படுக்க சொல்றாங்க. அதே நேரம் சக்தியுமே தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் பொண்ணுகிட்டயுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்க பொண்ணுகிட்ட போய் பேச ஆரம்பிக்கிற நேரத்துல இங்க பிரீத்தி கிட்ட இருக்கிற மொபைலுமே வந்து கட் ஆயிடுது. சொல்லப்போ அவங்க என்ன பேசுறாங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற எந்த விஷயமே வெளியில தெரியல. ஆனா இங்க பிரீத்திக்குமே பயங்கரமான கியூரியாசிட்டி ஆயிடுது. ஐயோ போச்சு இந்த மொபைல் வேற கட் ஆயிடுச்சு, உள்ள என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, ஒருவேளை சக்தி பொண்ணு ஒன்னா சேர போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கவலையிலையுமே அது இல்லாம பயங்கரமான பதட்டத்திலையுமே என்ன பண்றதுனே தெரியாம ரொம்ப திக்கு முக்காடி போய் நின்றுட்டு இருக்காங்க. சொல்லப்போனா அவங்க நினைக்கிற மாதிரி உள்ள ஏதாவது நடந்துச்சா, அப்படி இல்லை அப்படின்னா இவங்க கேஷுவலா தான் பேசிட்டு இருந்தாங்களா அப்படிங்கிறத நம்ம இனி வரப்போற எபிசோட்ல தான் கைஸ் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இங்க சக்திக்குமே வந்து பொண்ணியை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சொல்லப்போனா இங்க பொன்னியோட சின்ன வயசு லைஃப்ல இருந்தே சக்தி இருக்காரு அப்படிங்கறத இவருமே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனாலே கிட்டத்தட்ட இங்க பொண்ணு கிட்ட அவருமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிக்கிறாரு. அவங்க நினைக்கிற மாதிரி சொல்ல போனா நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த மாதிரி மட்டும் நடந்துச்சு அப்படின்னா இங்க கரெக்டா பிரீத்தியோட முகத்துல கரிய பூசுற மாதிரி ஆயிப்போம். அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், see you இன்னொரு வேளாண் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்.